கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இந்த நாளுக்காக சோதரிக்கிறோம். யோவான் 3ஆம் அதிகாரம், எப பிள்ளைகளே 3ஆம் வசனம் வாசிக்கிறோம். பேதுரு யோவான் தேவாலயத்துக்குள்ள போகிறாங்க. அங்கே பிச்சை கேட்க முடியும். அப்போ ஒரு மகனை பிச்சை வேண்டு எடுக்க முடியாத அந்த குடும்பத்தாரை வைக்காங்க. அந்த பிச்சையில் தான் அந்த குடும்பம் ஓடிச்சோ என்னமோ தெரியல. நாள்தோறும் அந்த தேவாலயத்துக்கு முன்னால் பிச்சை கேட்க முடிய கொண்டு வச்சு. இன்றைக்கி நிறைய கோயிலில் பார்க்கணும் தேவ பிள்ளைகளை. ஆனால் இந்த மகன் நடக்க முடியாத, அதனால அவனை கொண்டு தூக்கி கொண்டு வைப்பாங்க. ஒருவேளை அண்ணனாக இருக்கலாம், தம்பியாக இருக்கலாம், யாராக இருக்கலாம், மாமனா மச்சானாக இருக்கலாம், பெற்றோர் யாராவது கொண்டு தூக்கி வைப்பாங்க. அப்போ அந்த நாட்களில் என்ன வெள்ளி காசு உண்டு, பொண்ணு போடுவாங்க. அப்போ இவன் என்ன கேட்குறான், என்ன எதிர்பார்க்குறான், நமக்கு வெள்ளியும் பொண்ணும் கிடைக்கும் தேவ பிள்ளைகளை, தேவ பிள்ளைகளை. ஆனால் அவங்க சொல்லுகிறாங்க, எங்களிடத்துல வெள்ளியும் பொண்ணு இல்லை, இயேசுவின் நாமத்தில் எழுந்திச்சு நடாங்கி சொல்கிறார். அந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவனுடைய பிள்ளை, வெள்ளியும் பொண்ணும் பணமும் உன்னை நடக்க வேண்டாம், உன்னை நடக்க செய்யாது. ஆனால் நீ இயேசுவை ஏற்றுக்கொள்ளப்படுது, உன் வாழ்க்கையில நடக்காத காரியங்களால் நடக்கும். அப்பேற்பட்ட அதிசயங்களை தேவன் செய்கிற வல்லவராக இருக்கிறான். எனக்கு 40 வயசுன்னு வேதம் சொல்லுகிறாரு. அப்போ 40 வயதாக இருந்தான். அப்போ இத்தனை வயசுல இருந்து பிச்சை கேட்க வச்சிருப்பாங்க பாருங்க. ஒருவேளை 5 வயதுலேருந்தே வைக்க வச்சிருப்பாங்க. தேவ பிள்ளைகளை அநேகரை தான். பொண்ணு கிடைக்குமா, பொருள் கிடைக்குமா, பணம் கிடைக்குமா, நீ இயேசுவை ஏற்றுக்கொள்ளு, இயேசுவின் நாமத்தை ஏற்றுக்கொள்ளு. எல்லாம் இயேசுவ வீட்டுக்குள்ள வந்துட்டா நடக்காத காரியங்களும் நடக்கு. இவன் நடந்தா, இயேசுவின் நாமத்தால நடந்தா, அப்பேற்பட்ட அதிசயங்கள் நடக்குது. உன் வாழ்க்கையில என்னென்ன காரியங்கள் நடக்காதபடி இருக்கிறதோ, எனக்கு பொண்ணு கிடைக்குமா, வெள்ளி கிடைக்குமா, அதெல்லாம் நீ எதிர்பார்க்காத. இயேசுவை பார், இயேசுவை பார். உனக்கு நடக்காத காரியங்கள், ஆண்டவரே காரியம் எப்படி இருக்கிறதுன்னு சொல்லி நடக்காத காரியங்கள் தான் நடக்கும். தேவ பிள்ளைகளே, பேதுரு யோவான்னு சொல்கிறாங்க. தேவளி என்கிட்ட பொண்ணு இல்லை, அவனுக்கு தெரிய ஆவில தெரியுது. இவன் பொண்ணை எதிர்பார்க்கிறான், பணத்தை எதிர்பார்க்கிறான், வெள்ளியை எதிர்பார்க்கிறான். எங்கிட்ட எதுவும் இல்லை, இயேசுவின் நாமம் இருக்கிறது. தேவ பிள்ளை, இயேசுவின் நாமத்தால் நட. இயேசுவின் நாமத்தை நீ கேட்கும் பொழுது, இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது நடக்காத காரியெல்லாம் குடும்பத்தில் நடக்கும். அதிசயங்களை செய்கிற தேவன். என்னென்ன காரியம் நடக்காம இருக்கிறது இயேசுவின் நாமத்தால். ஆண்டவரே, நான் வெள்ளியை கேட்கவில்லை, பொண்ணும் முடியதா, என் பாடைப்படி என்னால் நடக்க முடியாதபடி இருக்கிறேன், வேதனையில் இருக்கிறேன், என் கூட குடும்பத்தில் ஒரு காரியம் நடக்க என்று சொல்லி கலங்கி கொண்டு இருக்கலாம். இந்த 40 வயசு பிச்சை கேட்டு இந்த வாழ்க்கையில், அவன் வாழ்க்கையில் அதிசயங்களை செய்த தேவன். அவன் நடக்க இயேசுவின் நாமத்தை சொல்லவன் நடந்தான். தேவ பிள்ளைகளை, அதே அதிசயங்களை இன்னைக்கு உன் குடும்பத்தில் ஆண்டவர் செய்ய போறா. நீ இருக்கிற பகுதியில் ஒளியத்தில் தேவ பிள்ளை ஆண்டவர் செய்ய போறா. தேவ பிள்ளையே, நடக்காத காரியங்களால் நடக்க போது இயேசுவின் நாமத்தில். கண்களை மூடி ஜெபம் செய்வோமா? ஆண்டவரே ஸ்தோத்திரம். தேவாலயத்தில் பிச்சை கட்டு ஒன்று, வெள்ளி கிடைக்குமா, பணம் கிடைக்குமா, பொண்ணு கிடைக்குமான்னு, ஆனால் இயேசுவின் நாமத்தில் நட என்று சொல்லுவார். அவன் வாழ்க்கையில் நடந்தா, அவன் வாழ்க்கையில் நடக்காத காரியங்களால் நடந்தது. அதே போல பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இன்னைக்கு நடக்காத காரியங்கள் நடக்கட்டும், அதிசயங்கள் உண்டாகட்டும். இயேசுவின் நேம் ஆஃப் ஜீசஸ். அப்படி அதிசயங்களை செய்யறதுக்காக சொல்றான். பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் நாமத்தாலே. ஆமென், ஆமென், ஆமென். அதிசயங்கள் நடக்க போகுது, நடக்காத காரியங்களாக நடக்கும். God bless you.